இடத்துல நீங்கள் பார்க்குற இது தான் என்ன அப்படின்னா ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸரை தான் நம்ம பிஜிஏ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பால் கிரிட் அரே அப்படின்னு சொல்லி நம்ம அதை கால் பண்ணுறோம். இப்போ மெயினாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிமாட்டிக்கில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த சார்ஜிங் ஐசியோட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த சார்ஜர் ஐசி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 16 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் நான் ஜூமில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பேஜ் நம்பர் 60 தான் நமக்கு இந்த சார்ஜர் ஐசி கொடுத்துருக்காங்க. PQ24780 அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் ஐசியோட பார்ட் நம்பர். ஸோ நம்ம பேஜ் நம்பர் 60க்கு இப்போது டைரெக்டாக மூவ் ஆன் ஆகிடலாம். இப்போது பேஜ் நம்பர் 60 வந்தாச்சு. நம்ம இதில் நம்மளோட சார்ஜிங் ஐசி அந்த வீனோட செக்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, இப்போது இதை நான் ஜூமில் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போது நம்ம மதர் போர்டில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம் இது எங்கே இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ நம்மளோட மதர் போர்டில் இந்த இடத்துல நான் அப்படியே ஜூமில் காட்டுற பாருங்கள். நம்ம எங்கே சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டர் பவர் எது வழியாக உள்ளே போகுது அப்படின்னா இங்கே இருக்கிற டிசிஇன்னா டைரக்ட் கரண்ட் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதுதான் நம்மளோட டிசிஇன் பாயிண்ட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிற பிஜேபி DC1 அப்படின்றது தான் நம்ம இப்போ ஸ்கிமேட்டிக்கில் பார்த்துட்ருக்கிற இந்த கனெக்டர். இதுதான் பிஜேபி DC1, அதாவது பவர் ஜம்பர் பேட் அண்ட் டைரக்ட் கரண்ட்டு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 to 11 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 9 பின்ஸ் இருக்கும். 10 and 11 பார்த்தீங்க அப்படின்னா அதோட கிரிப்பாக கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டில். ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏடி பின் அப்படின்னா அடாப்டர் பின். அப்போது அடாப்டரோட பவர் இன்புட் ஏடி பின். அப்போ அடாப்டரோட பவர் இன்புட் வந்து நமக்கு போகிறது என்ன பின்ஸில் ட்ராவல் ஆகுதுன்னா 9, 8, 7 and 6 அப்படின்ற இந்த 4 தான். 4 பின்னை பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலரில் டாட் வச்சுருப்பாங்க, மெர்ஜாக இருக்கும். கீழே இருக்கிற இந்த 2, 3, 4 அப்படின்றது கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பின் யாருன்னா பவர் சப்ளை ஐடென்டிஃபிகேஷன் அல்லது பவர் சப்ளை கரண்ட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது PSID. உங்களோட சார்ஜர் ஒரிஜினல் தானா, இந்த லேப்டாப்போட சார்ஜர் தானா, கம்ஃபர்டபுளாக அப்படின்றத இது என்ன பண்ணுன்னா இந்த பின் மூலமாக அது வெரிஃபை பண்ணும். அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட் பின் வந்து கொடுத்துருப்பாங்க.